உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தா நாங்க தமிழக மக்கள் எல்லாருமே வந்து தமிழக வெற்றிக்கழக தலைவருக்கு வந்து விசிலுக்கும் விஜய்க்கு வந்து ஓட்டு போடணுன்ற அவசியம் இருந்திருக்காது. இப்போதான் உண்மையான சர்க்கார்னா என்னன்னு மக்களுக்கு தெரிய வரும். நம்ம வந்து நடிகர் விஜயா பார்த்தோம், தலைவர் விஜய்னு சொல்ல வச்சாரு, இப்ப முதல்வர் விஜய்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. தடை இல்லாத தளபதியும் இல்ல, தளபதினா தடை இல்லாம இல்ல. பணம், ஊழல், அதிகார பலம் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் செல்வனா இன்னைக்கு தளபதி விஜய் வந்து இன்னைக்கு 2 ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதான் ப்ரோ பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் ப்ரோ வருது. சிஎம் ஆனது எங்களுக்கு வந்து வரலாற்று மிகப்பெரிய ஒரு சாதனை ப்ரோ. எங்களுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, எங்களுக்கே தூக்கம் இல்லை. நாங்க வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு 10th 12th எங்களுக்கு தெரியும். நான் அதோட யூடியூப் வீடியோ நான் கட்டுட்டுங்களா 2012 11 வரைக்கும் எங்க தலைவர் வந்து ஸ்கூல் பசங்க 3 இடம் இது பண்றவங்களை என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து இன்னைக்காக அரசியலோட இதுக்காகலாம் நாங்க ஒருபோதும் நாங்க பார்த்ததில்ல. அது மாதிரி இந்த தற்கொலைன்னு சொல்ற எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். தற்கொலைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல யாரெல்லாம் நின்று எங்களை பார்த்து கேள்வி பண்ணாங்களோ நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம். நீங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறீங்க, அங்கேதான் இருப்பீங்க. உண்மையிலே மத்திய அரசு வந்து இவ்வளவு கேவலமா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆட்சி அதிகாரம் பெறணுங்கிறதுக்காக இவ்வளவு மட்ட ரகமா செயல்படுறாங்க. அதனால அது வன்மையா கண்டிக்கிறோம். இனிமே புது ஆட்சி தான், புதுசாதான் பார்க்க போறோம். எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வரவே முடியாது, ஃபுல்லாவே டிவிகே மட்டும் தான் வரும். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தளபதி நிக்கிறாருன்னா யாருக்காகனா இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக தான் இந்த தளபதி நிக்கிறாங்க. வணக்கம், இங்க பாருங்க தமிழ்நாடு மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் போறாரு, ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்காரு. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு எனக்கு தெரியும். ஆனா ஆயிட்டாரு இங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. பட் இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும், நம்மளே கேவலப்படுத்திக்கணும் சில விஷயங்கள் தெரியுமா? என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா இருந்த சிஎம் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க அப்பாவுக்கு இருந்த ஆளுமை திறமை அவர்கிட்ட கிடையாது. அது ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னா, அப்ப அமைச்சர்கள் வந்து நிறைய ஊழல் பண்ணாங்க, நிறைய கொள்ளையடிச்சாங்க. தளபதி ஆட்சியில ₹1 கூட அவர் கொள்ளையடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி ₹1 கூட எது இல்லாம வந்தா கண்டிப்பா அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு மேலே மக்கள் கண்டிப்பா செய்வார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. பிகின் டாக்கீஸ் வாய்ஸ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பதவியேற்க போறாரு, முதல்வரா பதவியேற்க போறாரு. நம்ம இங்க நேரு உள்விளையாட்டு அரங்கம் வந்து வந்திருக்கோம். இங்க இருக்க மக்கள்கிட்ட அவங்களோட கருத்துக்கள் வந்து கேட்டுக்கலாம். அக்கா வணக்கம். இப்போ நடிகர் டு அரசியல்வாதியா இருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு. இந்த இடையூறுகள் எல்லாமே நிறைய வந்துச்சு, இதெல்லாம் பாத்துருப்பீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? அதாவது 2026 சிஎம் யாரு அப்படின்னு இந்த ஒரு வாரமா வந்து பயங்கர இன்னலுக்கு மத்தியில தாவேக வந்து 108 இடம் ஜெயிச்சாலும் அறுதி பெரும்பான்மை வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அண்ணன் தலைவர் வந்து ரொம்ப போராடினாரு. இறுதியாக வந்து சத்தியம் வெல்லும், நீதி ஜெயிக்கும் என்பது விதமாக இன்னைக்கு, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழக மக்களுக்கு வந்து அமாவாசை நீங்கி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரைட்னஸ் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 5000 பேருக்கு மட்டும் தான் பாஸ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் தலைவர் விஜய் அண்ணன் வந்து அரியணையில் ஏறுவதாக ஜோசப் விஜய் ஆகிய நான் என்ற ஒற்றை சொல்லுக்காக இன்று தமிழகமே ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. பிகின் டாக்ஸ் ரொம்ப நன்றி இதை நீங்க சொல்றதுக்காக. தேங்க்யூங்க. இப்ப நிறைய இடையூறு எல்லாம் கொடுத்தாங்கல்ல, 118 பெரும்பான்மை வேணும் இடையூறு நிறைய கொடுத்தாங்க, அதெல்லாம் தாண்டி வந்திருக்காருல சார். ஒரு புதிய கட்சி 2.5 வருட காலம் தான் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் தமிழகத்துல வந்து 50-60 வருஷமா வந்து வேரூன்றிய கட்சி. இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து தமிழக மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தா நாங்க தமிழக மக்கள் எல்லாருமே வந்து தமிழக வெற்றிக்கழக தலைவருக்கு வந்து விசிலுக்கும் விஜய்க்கு வந்து ஓட்டு போடணுன்ற அவசியம் இருந்திருக்காது. அதனால இந்த நிரூபணமானது வந்து தமிழக மக்களின் நிரூபணம். அவங்க வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அரசியல்ல. மேலும் வந்து தமிழகத்துக்கு வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்து நல்லது நடக்கணும். பெண்களோட பாதுகாப்பா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், போதை கலாச்சாரத்தை ஒழிப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அண்ணா ஆட்சியில ஏறினோடனே வந்து கண்டிப்பா செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கப்பா. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நான் நன்றி சொல்லிக்கிறேன். அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழக மக்களுக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு தேர்தல் வந்து ஒரு பணநாயகத்தை ஒழிச்சு ஜனநாயகம் வென்ற தேர்தல் இது. சரியா? எவ்வளோ பெரிய கட்சிகள் வந்து எவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு முன்னாள் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த பணநாயகத்தெல்லாம் ஒழிச்சு ஜனநாயகம் வென்ற ஒரு தேர்தல் இது. இப்போதான் உண்மையான சர்க்கார்னா என்னன்னு மக்களுக்கு தெரிய வரும். ஒரு அரசியல் ஒரு கட்சி ஒரு நடத்துனா அது எப்படி இருக்கும், மக்களுக்கு அதுல என்ன நல்லது இருக்கு, எல்லாத்தையும் தலைவர் கண்டிப்பா பண்ணுவாரு. மெயின் இதுல என்னன்னா இப்போ போதை கண்டிப்பா ஒழியும். தமிழ்நாட்டுல இருக்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் போதை கலாச்சாரம், அது ஒழியும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு
கண்டிப்பா தலைவர் தளபதி வந்து முக்கியத்துவம் கண்டிப்பா தருவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ ரவுடிசம் ஒளியும் சரியா, போதை கலாச்சாரம் இருக்காது. பெண்களுக்கான பாதுகாப்பு 100% இல்ல 6% கண்டிப்பா இருக்கும். படமே தடை இல்லாம வராது, பதவி மட்டும் வந்துருமா என்ன? நம்ம வந்து நடிகர் விஜயா பார்த்தோம், தலைவர் விஜய்னு சொல்ல வச்சாரு, இப்ப முதல்வர் விஜய்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. தடை இல்லாத தளபதியும் இல்ல, தளபதினா தடை இல்லாம இல்ல. எப்பயுமே தளபதி இந்த வாழ்நாள் முழுக்க தளபதி மட்டும்தான் தமிழகத்தோட முதல்வர். எங்களோட பல நாள் கனவு, ரசிகனோட கனவு, தொண்டனோட கனவுன்றதை விட தமிழக மக்களோட கனவு, அதை தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க. பணம், ஊழல், அதிகார பலம் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் செல்வனா இன்னைக்கு தளபதி விஜய் வந்து இன்னைக்கு வென்று ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இதை நாங்க வந்து கொண்டாடி தீர்த்தே ஆகணும். அதனால தளபதியை பார்க்க அவரோட பதவியேற்பு விழாக்கு வந்திருக்கோம். உள்ள போக போறோம். தளபதிக்கு என்றும் கடமைப்பட்டிருப்போம். இந்த தமிழக மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கு. தளபதி மட்டும்தான் தமிழகத்தை தலைநிறுத்துவாரு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் இன்ன வரைக்கும் நாங்க ஓட்டு 5-6 டைம் போட்டிருக்கோம். யாருமே எங்களை நம்பினதை பண்ணல. சரிங்களா? ரசிகனா இருந்து தொண்டனாகி இன்னைக்கு அவரை நாங்க அரியாசனத்துல ஏறி அழகு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தமிழக மக்கள் வந்து புதுசா ஒன்ன தேடி வரத அதை தற்குறின்னு தான் சொன்னோம். இத்தனை நாள் வந்து நாங்க வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். அப்ப அவங்களுக்கு நாங்க தற்குறி தானே. இன்னைக்கு இவருக்கு ஓட்டு போட்டனா மட்டும் தற்குறின்றத மாறிடாதுல. வாய் இருக்குன்னு நசநசன்னு பேசுறாங்க. நாங்க செயல்ல காட்டுறோம். செயல் செயல் செயல். எங்க அண்ணன் சொன்ன மட்டும்தான், செயல்ல பாத்துக்கலாம். அதான் ப்ரோ, பேச்சு வரல ப்ரோ. எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் ப்ரோ வருது. சிஎம்மானது எங்களுக்கு வந்து வரலாற்று மிகப்பெரிய சாதனை ப்ரோ. எங்களுக்கு வந்து இவ்வளோ ஆட்சியில 2 திராவிட கட்சிகளும் பணம் கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு தமிழனா எங்க தளபதி அவர் விஜய் ஆட்சி அமைக்கிற தேர்தல 2026 பணநாயகம் ஒழித்து ஜனநாயகம் வென்றது. எந்த ஏரியாவிலுமே இப்ப 18 தொகுதி தான் அவர் வந்து பிரச்சாரமே போனாரு. 234 தொகுதிக்கும் அவர் வந்து போகல. அப்படி இருந்துமே மக்கள் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க தளபதி வருவாரு, நல்லாட்சி தருவாரு, மக்களுக்கான விடியெல்லாம் இருக்குன்ட்டு மக்கள் நம்பினாங்க. விஜயனாவும் மக்கள் நம்புறாங்க. மக்கள் வந்து எங்க விஜயனாவை கைவிடல. விஜயனா வந்து மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ஆட்சி வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க, எங்களை ஒழிக்க யாரும் இல்ல, எங்க அதிகாரத்துல இருந்து யாரும் கீழே இருக்க முடியாது. 2 திராவிட கட்சிகளும் அதிகமா போட்டி போட்டுக்கிறாங்க. ஆலமரம் கட்சி எங்களை எந்த கொம்பனாலும் தொட முடியாதுன்னு ஒருத்தர் சவால் விட்டாரு. அப்படியாப்பட்டவரு கொளத்தூர் தொகுதியில நாங்க தோக்கடிச்சோம். கொளத்தூர் தொகுதி இது வரைக்கும் அது வரலாறு இருக்குங்களா? இல்ல. அப்ப அந்த தொகுதியில கூட அங்க பணநாயகம் வெல்லல. நாங்க வந்து ₹1 ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், இந்த மாதிரி பிரியாணி கொடுத்தோம். ஒரு உறுப்பினர் நாங்க யாரும் அப்படி சேர்க்கல. இப்ப இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்ன இத்தனை கோடி உறுப்பினர் இருக்கிறாங்களா, இத்தனை கோடி உறுப்பினர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எங்க கார்டுல எங்களோட கட்சியில வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது இருந்தா மட்டும்தான் எங்களோட உறுப்பினர் கார்டை சேர முடியும். அப்படி சேர்ந்தவன் நாங்களும் 1.5 கோடி உறுப்பினரும் எங்க கட்சியில இருக்கிறோம். அந்த பெரும்பான்மை தான் மக்களோட சப்போர்ட்ல தான் எங்க தளபதி இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறார் 2026. அவரோட ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கும் நம்புறோம். நாங்க எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல, எங்களுக்கே தூக்கம் இல்ல. அவர் எப்படி தூங்கினாரு அதெல்லாம் சத்தியமா தெரியல. அவர் ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. தற்கூரி கூட்டம் அவனுங்க தான் ப்ரோ தற்கூரி. இப்ப யார் தற்கூரி? இப்ப தற்கூரி இப்ப தற்கூரின்னு சொல்லிட்டு தெரியறானுங்க. இப்ப தற்கூரின்றதுல இந்த ஆசிரியர்கள் இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் யாருக்கு ஓட்டு மெஜாரிட்டி போட்டுருக்காங்கன்னா எங்களுக்கு தான். படிச்சவங்க யாருக்கு அதிகமா ஓட்டு போட்டுருக்காங்கன்னா எங்களுக்கு தான். ஃபாரின்ல இருந்து ஏகப்பட்டதுல இருந்து இப்ப நம்ம ஃபாரின் ஒருத்தன் போறோம்னா சும்மா போயிட முடியாது. அதுக்கு எவ்வளவு நம்ம படிச்சிருந்து மட்டும் தான் வெளியில போக முடியும், ஒரு ஒர்க் வெளியே பார்க்க முடியும். அப்படியே பார்த்தவங்க எல்லாருமே நாங்க இறங்கி வந்து தளபதிக்காக ஓட்டு போட்டுருக்கிறோம். நான் வந்து இன்ஜினியர் முடிச்சிருக்கிறேன், இவர் MBA முடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து தற்கொலை கூட்டல ப்ரோ. இவங்களுக்கு எங்களை பார்த்து பயம், இவங்களை எதை சொல்லி இவங்களை நம்ம மட்டம் தட்டுறது அப்படின்ற ஒரு பயம். அந்த பயம் எங்களுக்கு துளி அளவும் கிடையாது. எங்க விஜயனை வந்து அவர் ஒரு பிரஸ் மீட்டுக்கு போனாலோ, பிரஸ் மீட்டுக்கு இல்ல ஒரு கூட்டத்துக்கு போனாலோ பர்மிஷன் கேட்கணுமா. நாங்க வந்து அதுவும் எங்கேயாவது தமிழ்நாட்டுல QR கோடு ஸ்கேன் பண்ணி ஒரு கூட்டத்தை நடத்தி பார்த்துருக்கீங்களா? அந்த இதெல்லாம் நாங்க சந்திச்சு வெளியே வந்திருக்கிறோம். ஒரு தொண்டனா நான் முதல்ல நாங்க ரசிகரா தான் இருந்தோம். அவர் திரையில 33 வருஷமா அவர் தூக்கி கொண்டாடணும். அந்த கொண்டாடுறது விஷயமா தான் நாங்க வந்து என்னவோ சொல்றாங்க, இன்னைக்கு வந்து திடீர்னு ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து நல்லது செய்யறாரு விஜய் அப்படின்னு இல்லத்தல. நாங்க வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு 10th 12th எங்களுக்கு தெரியும். நான் அதோட யூடியூப் வீடியோ நான் கட்டுட்டுங்களா, 2012 11 வரைக்கும் எங்க தலைவர் வந்து ஸ்கூல் பசங்க 3 இடம் இது பண்றவங்களை என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து இன்னைக்காக அரசியலோட இதுக்காக நாங்க ஒருபோதும் நாங்க பார்த்தது இல்ல. அது மாதிரி இந்த தற்கொலைன்னு சொல்ற எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன், தற்கொலைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல யாரெல்லாம் நின்று எங்களை பார்த்து கேள்வி பண்ணாங்களோ நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், நீங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறீங்க, அங்கேதான் இருப்பீங்க. இப்ப வந்து இந்த 4 நாட்களாக வந்து தளபதியை வந்து ரொம்ப அலக்கழிச்சாங்க தான். அது எங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் அனைவருக்குமே அந்த வருத்தம் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதி நினைச்சிருந்தாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் அவங்க கிட்ட போய் ஆதரவு கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அதை கேட்க விரும்பல. ஏன்னா மதசார்பற்ற கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். கண்டிப்பா வந்து ஊழலற்ற ஆட்சியா இருக்கும். கடந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை விட சிறப்பா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து, தமிழக வெற்றி கழகத்துடைய கருத்து. தளபதியுடைய ஸ்பெஷல் அதான்.
கண்டிப்பா செய்வார், சிறப்பா செய்வார். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும், விரைவில் ரிலீஸ் ஆகும், விரைவில் ரிலீஸ் ஆகும். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி முதலமைச்சர்னு போட்டு டைட்டில் கார்டு போட்டு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகம் படம் வந்து முதலமைச்சர்னு டைட்டில் கார்டோட ரிலீஸ் ஆகும். சார் இந்த படத்தை வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில தடை பண்ணணும்னு வச்சு கண்கணம் கட்டி தடை பண்ணாங்க சார். இது வந்து மத்திய அரசு தான் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னர் பாத்தீங்களா, எப்பவும் சட்டமன்றத்துல தான் அறுதி பெரும்பாலும் நிரூபிக்கணும். இந்த கவர்னர் என்ன சொன்னாரு, என்கிட்ட தான் நிரூபிக்கணும். இது எந்த காலத்துல நடந்திருக்கு? நான்லாம் அந்த காலத்துல இருந்து பார்த்திருக்கோம். சட்டமன்றத்துலதான் முதலா எந்த கட்சி வந்து அதிக பெரும்பான்மையோட இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்க. நீங்க உங்களுடைய பலத்தை வந்து 15 நாளைக்கு நிரூபிங்க, சட்டமன்றத்துல தான் இருக்கும். இதுதான் மரபு. இவர் என்ன சார் புதுசா? இதுக்கு காரணம் சார் கவர்னர் கிடையாது, இவர் வந்து ஒரு கருவிதான். ஆனா இது மத்திய அரசு வந்து கண்டிப்பா இதை மத்திய அரசோட ஒரு அராஜகத்துலதான் இது வந்து நடந்தது. அதே போலதான் இந்த மத்திய அரசோட தடையினாலதான் இந்த ஜனநாயகம் படமும் இன்னைக்கு தடையோட நிக்குதுங்கிறது எங்களுடைய கருத்து. உண்மையிலே மத்திய அரசு வந்து இவ்வளவு கேவலமா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆட்சி அதிகாரம் பெறணுங்கிறதுக்காக இவ்வளவு மட்ட ரகமா செயல்படுறாங்க. அதனால அது வன்மையா கண்டிக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஓட்டும் அவங்களுக்கு போயிடும் சார். இனிமே தாமரை தமிழகத்தில் மலரவே மலராது நிச்சயமாக. ஜனநாயகன் திரைப்படம் திரையில் திரையிடப்படும் 100 நாட்களையும் தாண்டி வெகு சிறப்பாக ஓடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரும் இருந்து நம்ம இங்க பார்க்கத்தான் போறோம். தளபதி ஆட்சி இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வரும் வருடங்கள்ல வரும் காலங்கள்ல தளபதி ஆட்சி மட்டுமே இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சுத்தமா கிடையாது. பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வரும். இனிமே புது ஆட்சி தான், புதுசாதான் பார்க்க போறோம் எல்லாமே. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வரவே முடியாது. ஃபுல்லாவே டிவிகே மட்டும் தான் வரும். நடிகர் அப்படிங்கறத மீறி இன்னைக்கு தலைவன், அடுத்து முதலமைச்சர் அப்படின்ற போது எங்களோட தளபதி முத வந்து திராவிட கட்சிகள் அனைவரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளா வந்து இவரால கட்சி ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா ஆரம்பிச்சாரு. அது போக அதுக்கப்புறம் வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட முடியுமான்னு கேட்டாங்க, போட்டாங்க. 234 தொகுதியிலையுமே பூத் கமிட்டி போட முடியுமான்னு கேட்டாங்க, போட்டாங்க. அரசியலை எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டாங்க. என்னங்க பல இடைஞ்சல்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தளபதி நிக்கிறாருன்னா யாருக்காகனா இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக தான் இந்த தளபதி நிக்கிறாங்க. ஏன் அவர் நினைச்சிருந்தாரா நடிகனா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளவு இருந்திருக்கலாம். இன்னைக்கு ரோட்ல இறங்கி மக்களுக்காண்டி ஏன் வராருன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேணும் அப்படின்றதுக்காண்டி வராரு. ஆனா அதே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. 234 தொகுதியிலும் அவர் ஜெயிச்ச மாதிரி தான். நம்பர் மட்டும்தான் 108, ஆனா அவர் 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காரு. 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டு மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காரு. சிஎம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், வெளியே பெருசா வரமாட்டாங்க, மக்களை சந்திக்க மாட்டாங்க. இவர் எப்படி இருப்பாரு நினைக்கிறீங்க? இல்ல அவருக்கு பொறுத்தளவு வந்து எப்படின்னா, இங்க இருக்கிற யங்ஸ்டர் தான் அவருக்கு ப்ரொடெக்ஷன். ஆனா அவர் வந்து எப்படின்னா வரமாட்டாரு அப்படின்றதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. அவர் வந்து வரமாட்டாரு அப்படின்றத வந்து பனையூரை தாண்டி வரமாட்டாரு அப்படின்னு வந்து திராவிட கட்சிகள் சொல்லும் போது வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து கண்டிஷன்ஸ் மேல கண்டிஷன்ஸ் போட்டு அவங்களை வெளியில வர விடல. அவர் முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது கரெக்டா அவங்க போட்ட பிளான் படி கவர்மெண்ட் இப்ப இருந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து கரெக்டான வந்து பாதுகாப்பு கொடுத்திருந்தா அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்திருப்பாரு, மக்களை சந்திச்சிருப்பாரு. சந்திக்கவே விடலையே. இப்ப ஒண்ணுமே இல்ல. அவர் அதிகபட்சம் அவர் வெளியில வந்தது ஒரு 25 டைம் இருக்குமா? 25 டயத்துக்கே 108 சீட்டு பிடிக்கிறாருன்னா அவர் ரெகுலரா வந்திருந்தா 234 சீட்டுமே பிடிப்பாரு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலயும் இனிமே தளபதி ஆட்சி அமைப்பாரு. வணக்கம். இங்க பாருங்க தமிழ்நாடு மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் போறாரு, ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு எனக்கு தெரியும். பட் இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும், நம்மளே கேவலப்படுத்திக்கணும் சில விஷயங்கள் தெரியுமா? என்ன அப்படின்னா 75 வருஷம் ஆட்சி ஓட்டு போட்டோம் நம்ம. ஓகே, யாருக்காக போட்டோம்? இவன் வந்தா ஒரு 10,000 கோடி, அவன் வந்தா ஒரு 10,000 கோடி, ரைட்? ஆனா நமக்கு திறமை இருக்கு, ஒரு யங்ஸ்டருக்கும் திறமை இருக்கு. அதை யாராவது ப்ரூவ் பண்ணதுக்கு இங்க இந்தியாவில வந்தாங்களா? போனா விஜய் சிஎம் ஆனதுக்கும் யங்ஸ்டர் திறமை இருக்கு. என்ன சொல்றேன் கண்டென்ட் என்ன? அதாவது கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள். கொள்கை வச்சு நீங்க ஆடுறீங்களே, கொள்கை என்ன தெரியுமா? தமிழ்நாடு சிங்கப்பூரம் மாத்துறது கொள்கை. ஓகே, மக்களோட 25,000 ஒரு மனுஷனோட 25,000 சேலரியா மாத்துறது கொள்கை. நீ உன் குடும்பத்தை சேர்க்கறது கொள்கையா? ஓ, 75 ஆண்டுகளா திமுக ஆண்டு இருக்காங்க, சிங்கப்பூரா மாறிடுச்சா? ஒண்ணுமே இல்லைங்க. 3 முறை திமுக வந்தாங்க. இந்த கூவாத்த மாத்திரன்னு சொன்னாங்க, மாத்திட்டாங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இல்ல, நீங்க என்ன யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க எனக்கு புரியல. சிங்கப்பூர் சப்போர்ட் பண்றது ஒண்ணே தாங்க, ஃபியூச்சர் ஜென். என்னோட யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் ஃபியூச்சர். ஓகே, விஜய் வந்ததும் அதுதான் ஃபியூச்சர். ஓகே, நாங்க ஃபியூச்சருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க,
யார் வேணுமாலும் இருந்துங்க, எப்படி வேணாலும் இருந்துங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்க பாருங்க, தமிழ்நாடு ஃபியூச்சர் ஓய் பார்த்தல எதிர்காலம் ஃபியூச்சருக்குங்க. வயசான எதிர்காலம் ஃபியூச்சர் ரெண்டு ஒண்ணுதான் பிரதர். என்ன சொல்ல வரீங்க? அதாவது வயசானவங்க வந்து எனக்கு எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாம் சொன்னாங்க, திமுக ஓட்டு போட்டோம், எதுக்காக ஓட்டு போட்டீங்க, பரம்பரை கட்சிப்பா அப்படின்னு. நீங்க நான் சைனா கூட சண்டை போட்டுருக்கேன். யாரு கூட சண்டை போட்டுருக்கேன்? சைனா கூடங்க. ஏங்க சைனா கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன். பாரு, பிரைம் மினிஸ்டர்னா மோடியை தூக்கணும் தெரியும்ல. ஏன் விஜய் எல்லாம் அங்க பாருங்க, நான் சப்போர்ட் பண்ணுங்க, அவர் நல்ல ஒரு ஆள் தான், நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஆனா அவரால தமிழ்நாடு மாறும், தமிழ்நாடு மக்கள் மாறுவாங்க. இங்க பாருங்க எல்லா விஷயமும் மாறும். தப்பு எவனாவது அவன் கட்சியில செஞ்சான், நீங்களே நம்ம பொறுத்தல்வோம். ஓகே, ஆனா ஒரு விஷயங்க, இதை வச்சு நாங்க சென்னையோ சைனாவை ஜெயிப்போம். ஓகே, பாய் பாய், லவ் யூ. தளபதி விஜய் இப்போ வந்து அவர் ஜெயிச்சிருக்கதே வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையா தான் சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்க அரசியல் சூழலில் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் எக்ஸிஸ்டிங்கா இருந்த சிஎம் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க அப்பாவுக்கு இருந்த ஆளுமை திறமை அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு தான் மக்களோட கருத்து. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு கலைஞர் அவர்கள் இருக்கும் போது அவருக்கு இருந்த ஆளுமை திறன் வந்து இங்க கம்மியா இருந்தது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பணப்பழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சத்துல வந்து திமுகவுடைய பணப்பழக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்குற அந்த கண்டிஷன் இருந்தது. பட் இப்ப இருக்க கண்டிஷன்ல இப்ப ஒரு அண்ணன் வந்து ஜெயிச்சிருக்காரு 2026 இருந்து. இனிமேட்டு நிரந்தர முதல்வர் அவர் தான். மினிமம் சொல்லணும்னா அடுத்த 15 வருஷத்துக்கு அவர் அடிச்சுக்க முடியாது. ஸ்டாலின் அவருக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் ஆளுமையா இருக்காரு, ஆளுமை பண்ணுவார்? நான் ஆளுமை இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க அப்பாவுக்கு இருந்த, அதாவது கலைஞர் ஐயா அவருக்கு இருந்த அளவுக்கு ஆளுமை இவருக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு வந்து ஆளுமை திறன் இருக்கா இல்லைன்றது வரப்போற காலத்துல உங்களுக்கு நீங்களே பார்க்க தான் போறீங்க. அப்படின்னா இந்த காலத்துல இப்ப இருக்க அரசியல் சூழல வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இந்த ஹோல் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் அரசியல் அமைப்பு மினிஸ்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் யங்ஸ்டர்ஸ்ல வரப்போகுது. இதுல வந்து படிச்சவங்க எல்லாருமே அப்ப வந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கலாம். இப்ப நீங்க புது இடம் வாங்கி புது வீடு கட்டு போகும்போது எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரிதான் எங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய எங்க தொண்டர்களும் சரி மக்களும் சரி, நிறைய பேர் மக்கள் இன்னும் தமிழக வெற்றி கழகத்துல கலந்துருக்காங்க, பட் அரசியல்ல வரல. சிறப்பான ஒரு ஆட்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் பாதுகாப்புல பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நேரடியான கண்காணிப்புல இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப அவர் போட்டிருக்க முதல் கையெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்குமே வந்து இலவச பேருந்து எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்றது. அதே மாதிரி அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நிறைவேற்றுவான்றது எல்லாருக்குமே 100% கான்பிடென்ட் இருக்கு. அதுக்காக நாங்களும் கூட இணைஞ்சு உழைப்போம். 50 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 75-80 வருஷத்துக்கு அப்புறம் திராவிட கட்சி இல்லாம முத தடவையா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இதுக்கு வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி தளபதி வெற்றி கழக சார்பாக நாங்கள் சொல்லிடுறோம். முக்கியமா தளபதி ஆட்சிக்கு வந்தவன இளைஞர்களுக்கு, ஏன்னா இளைஞர்கள் தான் அதிகமா தளபதிக்கு வாக்களிச்சிருக்காங்க, பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுக்கணும். பெண்கள் பாதுகாப்பை அவர் இன்னும் பலப்படுத்தணும். ஏன்னா இப்ப திராவிட கட்சிகள் இருக்கும்போது நைட் நேரத்துல பெண்களுக்கு பாதுகாப்புல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. முக்கியமா தளபதி ஆட்சிக்கு வந்த தடவையா இந்த 2 தான் தளபதி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மதுவிலக்கு அவர் கொண்டு வரினார், அதையும் மதுவிலக்கையும் கொண்டு வரணும். இதை மட்டும் தளபதி செஞ்சாருன்னா அந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, இனிமேல் வரக்கூடிய வருஷம் ஃபுல்லா தளபதி ஆட்சி தான் வரும். திராவிட கட்சிகளே வர முடியாத அளவுக்கு அவர் சேவை செய்யணும் மக்களுக்கு. இதுதான் தளபதி தொண்டன் சார்பாக நான் தளபதிட்ட வேண்டுகோள் வைக்கிறேங்கண்ணா. அது ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னா, அப்போ அமைச்சர்கள் வந்து நிறைய ஊழல் பண்ணாங்க, நிறைய கொள்ளையடிச்சாங்க. தளபதி ஆட்சியில ₹1 கூட அவர் கொள்ளையடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் வந்து அவர் சொன்னபடி ₹1 கூட எது இல்லாம வந்தா கண்டிப்பா அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு மேலே மக்களுக்கு கண்டிப்பா செய்வாரு. அண்ணனை வந்து ஒரு நடிகரா பார்த்திருக்கேன், ஒரு கூட பிறந்த அண்ணனா பார்த்திருக்கேன். இப்ப தமிழ்நாடு முதல்வர், தமிழ்நாடே வந்து இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வருது. நல்லா உண்மையாக முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லைண்ணா, எவ்வளவோ கொடுமைப்படுத்துனானுங்க திமுக காரங்க, எவ்வளவோ கொடுமைப்படுத்துனாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடோட முதலமைச்சர்னா அதோட பெருமை கன்ஃபார்மாக தமிழ்நாடு மக்களுக்கு தான் போய் சேரும். அண்ணனை நம்பி இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுக்கு கன்ஃபார்மாக நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு கன்ஃபார்மாக நல்லது செய்வார். அவர் சொன்ன 6 திட்டத்தை கன்ஃபார்மாக நடைமுறை கொண்டு வரணும் ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. ஆனா விஜய் அவர்களே, விஜய் ஃபேன்சி வந்து நிறைய விமர்சனம் வருது இல்ல, இவர் என்ன பண்ணிடுவாரு, தற்கூரி கூட்டம் அது சொல்றாங்க. ஆனா சொல்றவங்க 1000 சொல்லுவாங்கண்ணே. என்ன சொன்னாங்க, எங்களை தற்கூரி, நாங்க ஓட்டு கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. எல்லாமே கேட்டாங்க, கூட்டம் ஓட்டா மாறுமா, நயன்தாராக்கு வர கூட்டம் வந்து விஜய்க்கு வருமான்னு கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் என்ன இது பண்ணிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தளபதி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாரு. 75 வருஷமா ஆண்ட கட்சி திமுக.
திமுகவே வந்து ஆலமரம் 75 வருஷம் கட்சி 50 வருஷம் கட்சி அதிமுக அதையே மக்கள் நம்பாம தான் தளபதிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தளபதி கன்ஃபார்ம் மக்களுக்கு நல்லது செய்வார், அதுக்கு எல்லாரும் உறுதுணையா இருப்போம். 100% அவர் என்ன சொல்றாருன்னா, தளபதி விஜய் வந்து மக்களை 100% வந்து பாப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மக்களை பார்க்க வந்தனோ அந்த மாதிரி 100% மக்களை பார்க்க வருவாரு. அந்த நம்பிக்கை கன்ஃபார்மா எங்களுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் போனது கொஞ்சம் தொகுதி தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தொகுதிக்குள்ள போயிருப்பாரு. ஆனா இந்த தடவை 234 தொகுதியை கன்ஃபார்மா சுற்றுப்பயணம் வருவாரு, மக்களை சந்திப்பாரு. ஆனா நம்ம எம்எல்ஏ எல்லாருமே இறங்கி வேலை செய்வாங்க. இன்னைக்கு வந்து முட்டைப்பால் திட்டமாகட்டும், நலத்திட்ட உதவிகளாகட்டும், மக்களுக்கு செய்யாத உதவிகளே கிடையாது. அதே மாதிரி மகளிர் தினத்துக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எம்எல்ஏங்களை பொறுத்தவரை எல்லாமே பண்ணுவாங்க. 234 எம்எல்ஏவும் கம்பல்சரி சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு வட்டத்துக்கும் கன்ஃபார்மா வருவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணே.